இதை போல காரசாரமான முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முட்டை மசாலா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை மசாலா வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 4 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, கொஞ்சமாக பட்டை, ஒரு 7-8 முந்திரி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போதே 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் 7 முட்டை எடுத்திருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இது போல் கோடு போடும் போது மசாலா உள்ள வரல இறங்கும், அதுக்காக தான் கோடு போடுறது. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. ஒரு 2 சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 3 வெங்காயம்னா 1 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம். வதக்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அரைச்ச மசாலா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குமா. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அதே போல் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, வெறும் 1/2 கப்பாட விட்டுட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு விட்டுட்டேன். அடுப்பத்தையே குறைச்சி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். பாருங்கம்மா, ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக திரிஞ்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வழவழப்பாக திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 4ஆக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துருங்க. இது வெறும் வாசனைக்காக தான், அதனால தான் கடைசியாக சேர்க்கறது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், சேர்த்துக்குங்க. இது கூடவே கசூரி மெத்தி, உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பொடியை நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கம்மா, பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான எக் பெப்பர் மசாலா ரெடி.